இவருக்கு ஆதி ரத்னேஸ்வரர் அப்படின்னு பேர் வந்ததுக்கு பின்னால சூரிய பகவான் தான் காரணமாக இருக்காரு. இந்த கோயிலில் இருக்கக்கூடிய லிங்கத்தை பிரதிஷ்டை பண்ணவர் சூரிய பகவான் அப்படின்னு நம்பப்படுது. இங்கே சிவபெருமான் சுயம்புச்சாமியாக பல யுகங்களாகவே வாழ்ந்து வந்திருந்தாலும் அந்த சுயம்பு லிங்கத்துக்கு ஆவுடைன்னு சொல்லுவாங்க. அதாவது அந்த லிங்கத்துடைய மேல் பகுதி இல்லாமல் கீழ்ப்பக்கமாக அந்த வட்ட வடிவமாக இருக்கக்கூடிய அமைப்புக்கு ஆவுடை அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த ஆவுடைய சுயம்பாக தோன்றியிருந்த லிங்கத்துக்கு ஆவுடையை அமைச்சு சூரிய பகவான் வழிபட்டிருக்காரு. சரி, ஏன் சூரிய பகவான் இந்த இடத்துல இந்த கோயிலில் ஆவுடை அமைச்சு சிவபெருமான வழிபடணும் அப்படின்னு சொல்லி கேட்டா, சூரிய பகவானுக்கு ஒரு சமயத்தில் ஒரு மிகப்பெரிய கர்வம் இருந்திருக்கு. அது என்னன்னா, இந்த உலகத்திலேயே ஒளி பொருந்தியவன் நான் தான், என்னுடைய பிரகாசத்துக்கு முன்னால யாருமே ஈடு இணை இல்லை அப்படின்னு இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய உயிர்கள் மேல எல்லாம் தன்னுடைய பிரகாசத்தை தன்னுடைய ஒளியை சிந்தி அவங்களையெல்லாம் கண்கூச வச்சிருக்காரு. அந்த விளையாட்டை சிவபெருமான் கிட்டையும் நடத்தணும் அப்படின்னு சொல்லி சிவபெருமானுடைய சிரசுல சிவபெருமானுடைய முகத்துல தன்னுடைய அந்த கதிர்களை அவர் வீசி சிவபெருமானையே கண்கூச வைக்கணும் அப்படின்னு முயற்சி செய்யும் போது சிவபெருமானுடைய காவலனாக இருக்கக்கூடிய நந்தியம்பெருமான் அந்த சூரிய பகவானுடைய பிரகாசமான ஒளியை எல்லாம் அவரு தனக்குள்ள இழுத்துக்கிறாரு. அப்படி இழுத்துக்கிட்டதுக்கு அப்புறமா சூரிய பகவானுடைய அந்த பிரகாசமானது மங்கி போயிருது. சூரியன் ஒளி இல்லாம கருத்து போய் நிற்கும் போது சாப விமோச்சனம் சொல்லுங்க சாமி, நான் செஞ்சதெல்லாம் தப்பு தான் அப்படின்னு நந்தியம்பெருமான் கிட்ட கேட்கும்போது, எந்த பாவத்துக்கு விமோசனமாக பூலோகத்தில் இருக்கக்கூடிய சுயம்புச்சாமியாக இந்த தலத்தில் எழுந்தருளி இருக்கக்கூடிய சிவபெருமானுக்கு ஆவுடை அமைச்சு கும்பிடணும் அப்படின்னு நந்தியம்பெருமான் சொன்னதை கேட்டு அதன்படியே சூரிய பகவான் பூமிக்கு நீல நிறத்தில் இருக்கக்கூடிய ஒரு ரத்தின கல்லால இங்க இருக்கக்கூடிய சுயம்பு லிங்கத்துக்கு ஆவுடை பாகத்தை செஞ்சு வச்சு வழிபட்டு வந்தார்னு சொல்லுவாங்க. அப்படி ரத்தின கல்லால இந்த சுயம்பு லிங்கம் ஆவுடை வாங்கினதுனால தான் இங்க இருக்கக்கூடிய சாமிக்கு ரத்னேஸ்வரர் அப்படின்னு பேரு. அது மட்டும் இல்லாம நவ கிரகங்கள்லயே சூரியன் தான் ஆதி கிரகமாக இருக்கிறதுனால ஆதி ரத்னேஸ்வரர் அப்படின்னு இந்த சிவபெருமான் பேர் வாங்கியிருக்காரு. அன்னைக்கு சூரிய பகவான் ஸ்தாபிச்சுட்டு போன அந்த ஆவுடையானது இன்னைக்கு வரைக்கும் இந்த கோயில்ல உச்சிகால பூஜை நடக்கும்போது சிவலிங்கத்துக்கு பாலாபிஷேகம் பண்ணுவாங்க. அப்ப பார்க்கும்போது அந்த நீல நிறத்தில் இருக்கக்கூடிய ரத்தின கல்லை நம்மளால இன்னைக்கு வரைக்கும் நீல நிறமாக அந்த பாலாபிஷேகம் பண்ணும்போது தரிசிக்க முடியும்.